வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒபிசிட்டி பற்றி பார்க்கலாம். ஒபிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட பாடியில் எக்ஸஸ் ஃபேட் கண்டென்ட் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கிறத தான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸஸ் ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகிறதுனால என்ன ஆகும்? there will be a abnormal increase in our body weight. நம்மளுடைய பாடி வெயிட் நார்மலாக இல்லாமல் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ that leads to a condition called obesity. இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான மல்டிஃபேக்டோரியல் குரோனிக் டிசீஸ். மல்டிஃபேக்டோரியல் அப்படின்னா இது நிறைய விதத்தில் வந்து இது வருது. அண்ட் இது குரோனிக்கான டிசீஸ். இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது சரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப ஒபிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான திங். ஒல்லியாக இருக்கிறவங்க ஈஸியாக வந்து குண்டாயிடலாம். ஆனால் குண்டாகிட்டு திரும்ப வந்து ஒல்லியாகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்கடணும் அதுக்காண்டி. அண்ட் இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது இட் டெவலப் ஃப்ரம் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல், பிஹேவியரல், சைக்காலஜிக்கல், மெட்டபாலிக் அண்ட் செல்லுலார் ஃபேக்டர்ஸ். ஸோ இவ்வளோ இதிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸோடு தான் வந்து இது டெவலப் ஆகிருக்கு. ஒன்றும் சோஷியலாக நம்ம நிறையா இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, நெட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதை பார்க்கும் போதே நமக்கு ஆட்ஸ்லாம் வரும்போதே அதை பார்த்து சாப்பிடணும் போல் தோணும். அது மூலயமா நம்ம சோஷியலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. அண்ட் பிஹேவியரலாக நமக்கு சப்போஸ் கோவமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப அப்செட்டாக இருக்கும், அந்த டைமில் வந்து சாப்பிடணும்னு தோணும். அது ஒரு சில சமயம் அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆர் சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கலாக நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அண்ட் மெட்டபாலிக் அண்ட் செல்லுலார் ஃபேக்டர்ஸ், நம்ம பாடியே வந்து சம்திங் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காண்டியும் வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது எப்போ அக்கர் ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிடும் போது, அதாவது நம்ம வந்து ஒரு சாப்பிட்றோன்னா ஒரு வேலை செய்வோம், தென் அந்த சாப்பிட்ற சாப்பாடெலாம் அப்படியே டைஜஸ்ட் ஆயிரும். நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் ஆர் நம்ம செய்கிற வேலைக்கு அதிகமாக நம்ம கலோரிஸை வந்து இன்டேக் பண்ணும் போது தான் நமக்கு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது அக்கர் ஆகுது. ஸோ ஓவர் வெயிட்டும் அண்ட் ஒபிசிட்டியும், ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் பாடி வெயிட் அப்படிங்கிறது கிரேட்டராக இருக்கும் தேன் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் ஏஜ் அண்ட் ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். தட் மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அந்த இண்டிவிஜுவலோடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வெயிட் வந்து இருக்கணும். அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து பார்க்கக்கூடாது. அந்த இண்டிவிஜுவல் அவங்களோட இந்த ஏஜில் எவ்வளோ ஹைட் இருக்காங்க, அந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து கரெக்டானது. தட் இஸ் த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஆர் பிஎம்ஐ. ஸோ பிஎம்ஐ அப்படிங்கிறது இட் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் பாடி ஃபேட் அண்ட் ஹெல்த் ரிஸ்க். இந்த பிஎம்ஐ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, நார்மலாக இருக்கோமா, இல்லை கரெக்டாக இருக்கோமா, இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கோமா, ஒபிஸாக இருக்கோமா, இதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம ஹெல்த்தோட ரிஸ்க் வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வந்து இப்போ இருக்குது இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஎம்ஐ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து இருக்குது. பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம பாடியோட வெயிட் என்ன அப்படின்னு அந்த வெயிங் ஸ்கேலில் பார்ப்போம் இல்லையா, அந்த வெயிட் மிஷினில் பார்க்குறத எழுதிடணும். அண்ட் இதோட யூனிட் வந்து கேஜி பை ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மீட்டரில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ வெயிட் அண்ட் ஹைட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு பிஎம்ஐ அப்படிங்கிறது கிடச்சிரும். ஒரு பர்சனோட பிஎம்ஐ லெஸ் தேன் 18.5 இருந்துச்சுன்னா தென் தட் பர்சன் இஸ் அண்டர் வெயிட். இப்போ ஒரு பர்சனோட பிஎம்ஐ 18.5லேருந்து 24.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா தென் தட் பர்சன் இஸ் இன் நார்மல் வெயிட். இது ஓவர் வெயிட்டில் இருக்காங்க, அதாவது ஒபிசிட்டிக்கு முந்தின ஸ்டேஜ் ப்ரீ ஒபிசிட்டி அந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்களோட பிஎம்ஐ வந்து 25லேருந்து 29.9 வரைக்கும் இருக்கும். அண்ட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது அவங்களோட பிஎம்ஐ 30லேருந்து 34.9 வரைக்கும் இருக்கும். அண்ட் சிவியர் ஒபிசிட்டினா the person who is having a BMI greater than 35 are considered as சிவியர் ஒபிசிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த ஒபிசிட்டியோட காசஸ் என்ன அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒபிசிட்டி எதனால் வரும் அப்படின்னா, மெனி டைம்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால கிடையாது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால பரம்பரையாக இருக்கிற அந்த ஒபிசிட்டினால் வந்து ஒருத்தவங்களுக்கு வரலாம். இன்னொன்று ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, சரியான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எடுத்துக்கல, ரொம்ப ஆக்டிவாக இல்லை, சென்டரி லைஃப் ஸ்டைலாக இருக்குது அப்படிங்கிறப்ப வரலாம். அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதாவது அதிகமாக சாப்பிட்றது. அண்ட் எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ், தட் மீன்ஸ் எண்டோக்ரைன் டிஸார்டர்னால கூட வந்து இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது வரும்.
And this obesity is a positive risk factors in development of hypertension, diabetes, gallbladder disease, coronary heart disease and arthritis. ஸோ இந்த ஒபிசிட்டி இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பாசிட்டிவான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இருக்குது. ஹைப்பர் டென்ஷன்னா ஹை பிளட் ப்ரெஷர்னு அர்த்தம். ஸோ இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்போ என்ன ஆகும்னா பிளட் வந்து எது வழியாக ஃப்ளோ ஆகும், பிளட் வெசல்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும். அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஆர்டரி, வெயின் அண்ட் கேபிலரிஸ்ன்னு இருக்குது. இப்போது இதில் ஆர்டரி வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டரியோட வால் வந்து நார்மலாக இன்டீரியர் டயாமீட்டர் வந்து இப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஹெல்த்தி ஒன். இப்போது ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் பார்க்கும்போது ஹைப்பர் டென்ஷன் அப்போது ஆர்டரியோடைய வால் வந்து திக்னஸ் அதிகமாகிடும் அண்ட் அதோட இன்டீரியர் டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிக்சருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர் டயாமீட்டரும் அண்ட் இந்த பிக்சருக்கு இருக்கக்கூடிய இன்டீரியர் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா டயாமீட்டருங்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ரெடியூஸ் ஆகும்போது அப்போ ஆர்டரி அப்படிங்கிற இந்த பிளட் வெசல்ஸ் மூலயமா ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், ஒரு ஃபோர்ஸோட ஃப்ளோ ஆகும் இல்லையா, தட் இஸ் த ஹைப்பர் டென்ஷன். அப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா எ கண்டிஷன் இன் விச் the force of blood against the artery wall is too high. அந்த பிளட் வந்து அந்த ஆர்டரியோட வால் வழியாக உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸோடு வந்து போகும். அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ்னால் என்ன? இந்த வீடியோக்கு முன்னாடி பிஃபோர் வீடியோவில் தான் டயபெட்டிஸ் மிலிட்டஸை பற்றி பார்த்துருக்கோம். விச் இஸ் அ இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் டியூ டு த இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின்னு பார்த்தோம். அதாவது பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், அதுதான் வந்து டயபெட்டிஸுங்கிறது. அடுத்து கேல் பிளாடர் டிசீஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேல் பிளாடர்னால் என்ன? கேல் பிளாடருங்கிறது ஒரு சின்ன ஸ்மால் ஆர்கன் பெனித்த லிவரில் இருக்கும். இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டொமக். ஸ்டொமக்குக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லிவர். இந்த லிவருக்கு கீழே பெனித்தில் இருக்கக்கூடியதான் வந்து கேல் பிளாடர் அண்ட் ஸ்டொமக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பேங்க்ரியாஸ். ஸோ கேல் பிளாடருங்கிறது ஒரு ஸ்மால் ஆர்கன், இது லிவருக்கு கீழே இருக்குது அண்ட் தட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். இந்த கேல் பிளாடரில் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை கேல் பிளாடர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் ஃபியூ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேல்ஸ்டோன், காலிசிஸ்டிசிஸ், காலிஸ்டாசிஸ், இந்த மாதிரியான டிசீஸ். கொரோனரி ஹார்ட் டிசீஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசலான ஆர்டரியை கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். இந்த கொரோனரி ஆர்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் சப்ளை அப்படிங்கிறது ஒன்று பிளாக் ஆகிருக்கும் ஆர் அதர்வைஸ் இன்டரப்ட் ஆகிருக்கும். எது மூலிமா இன்டரப்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பை அ பில்டப் ஆஃப் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ்னால. அதாவது இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் வந்து ஹார்ட். இப்போ இந்த ஹார்ட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் வந்து ஆர்டரி வழியாக ஃப்ளோ ஆகுது. அப்படிங்கிறப்போ அந்த ஹெல்த்தி ஆர்டரி வழியாக நார்மலாக வந்து இப்போ பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சப்போஸ் அந்த ஆர்டரியோடைய இன்னர் வாலில் வந்து இனிஷியலாக ஃபேட் டெபாசிட் வந்து ஆகுது. அப்படிங்கிறப்ப பிளட் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டரியோட இன்னர் வாலில் அந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நல்லா பில்டப் ஆகி பிளட்டு போகக்கூடிய பேசேஜ் நல்லா அடைச்சிருச்சு, நல்லா பிளாக் பண்ணிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த கண்டிஷனை தான் அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளைங்கிறது பிளாக் ஆகுது இல்லையா, தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ கொரோனரி ஹார்ட் டிசீஸ். அடுத்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆர் மோர் ஜாயின்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும், அதாவது வீங்கி போய் தட் வில் காஸ் அ பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ். ஒரு மாதிரி ஸ்டிஃபாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த போன்ஸ் எல்லாம், அந்த போன்ஸு ஜாயின்ஸ் எல்லாம். அண்ட் இந்த கண்டிஷன் வந்து ஏஜ் ஆக இன்னும் ரொம்பவே வேர்சன் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சரில் நம்ம ஹேண்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாயின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இங்கே அப்போ இந்த ஹேண்டுக்கான பிக்சர் வந்து இங்கே நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஜாயின்ஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷன் வந்து ஏஜ் ஆக ரொம்பவே வேர்சன் ஆகும். ஸோ கையில் என்னென்னலாம் ஜாயின்ஸ் இருக்குது, கால் முட்டி, கை முட்டி அண்டு காலில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயின்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஷோல்டரில் ஸோ இந்த இதெல்லாம் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். ஓகே. இப்போ ஒரு பர்சனுக்கு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி நார்மல் லைஃபுக்கு வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயட் மேனேஜ்மெண்ட்டு. லோ கலோரி ஃபுட் வந்து எடுத்துக்கணும். அண்ட் ப்ரோட்டீன் நார்மல் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கணும். அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கணும். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸை ரெஸ்ட்ரிக்டட் பண்ணணும். அண்ட் ஹை ஃபைபர் டயட்டை வந்து இன்டேக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது ஓவர் வெயிட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். அண்ட் கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் இது அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணுறது சேஃப் அண்ட் மோர் எஃபெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நம்ம லோ கலரி டயட் எடுத்துக்கிட்டு அண்ட் ஆல்சோ மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணும்போது தென் இட் வில் லீட் டு வெயிட் லாஸ். ஒரு எஃபெக்டிவான வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அண்ட் மெடிடேஷன், யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு அந்த ஓவர் ஈட்டிங் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வராமல் இருக்கும். அதிகமாக சாப்பிட்ணும், அப்போது இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்போது சாப்பிடாமல் இருப்போம் இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் நமக்கு சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம ஒபிசிட்டி பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.